இங்க ஒருத்தன் ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு மேல ஒரு குட்டி பையன் லைட் அடிக்கிறான். இவனுமே ஃபர்ஸ்ட் அந்த பையன் சும்மா தான் அடிக்கிறான்னு நினைச்சு விட்டுருவான். ஆனா அந்த பையன் விடாம அடிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவனுமே என்னன்னு நல்லா பார்க்கும் போது அந்த பையன் தன்னோட கையெல்லாம் ஆட்டிட்டு மறுபடியும் லைட் அடிக்கிறான். அதனால இப்ப அந்த பையன் ஆபத்துல இருக்கான்னு புரிஞ்சுக்கிட்டு இவனுமே தன்னோட ஃப்ளோரை விட்டு இறங்கி அந்த பையன் இருக்க ஃப்ளோருக்கு லிஃப்ட்ல ஏறி போய் கதவை தட்டும் போது அந்த பையன் கதவே திறக்க மாட்டான். இவனுமே ஃபோர்ஸ் பண்ணி அந்த கதவை தள்ளும் போது திடீர்னு அந்த பையன் கதவை திறந்துடுறான். இப்ப அந்த பையனையுமே பார்த்து என்னாச்சுன்னு கேட்கும் போது திடீர்னு அவங்க அம்மாவை கை கட்டுறான். உள்ள போய் பார்த்து அவங்க அம்மா கீழே விழுந்து கிடக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க பிரெக்னண்டா வேற இருக்காங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு இவனுமே அவங்கள தூக்கிட்டு கீழே வந்து கார்ல ஏத்திக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்குமே கூட்டிட்டு போறாங்க. போற வழியில அவங்க குழந்தைன்னு மட்டும் சொல்லிட்டே இருக்காங்க. இப்ப இவங்களுமே ஹாஸ்பிட்டல்ல ரீச் பண்ணோடனே உடனே அவங்களை ட்ரீட்மெண்ட்டுக்காக கூட்டிட்டு போறாங்க. அப்ப இவனுமே அந்த பையனை பார்த்து உங்க அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்லலாம், உங்க அப்பா நம்பர் கொடு அப்படின்னு கேட்டோடனே அந்த பையன் அப்பா இல்ல அப்படின்னு சொல்லுவான். வேற யாரு இருக்கா அப்படின்னு கேட்கும் போது தாத்தா பாட்டி இருக்காங்க அப்படின்னு சொல்லுவான். அப்படியே உள்ள பார்த்தா சர்ஜரி பண்ற டாக்டர்னு வந்திருக்க மாட்டாங்க. அதனால இவனுமே கோவப்பட்டு நர்ஸ் கூட போய் சண்டை போட ஆரம்பிக்கிறான். இப்படியே சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அப்ப டாக்டரும் வந்துருவாங்க, இந்த பையனோட தாத்தா பாட்டியும் வந்துருவாங்க. அப்ப அந்த லேடியை பத்தி விசாரிக்கும் போதுதான் தெரியுது அவங்க ஒரு ஊனமான குழந்தையை பெத்துக்க போறாங்க அப்படின்னு. அந்த குழந்தை ஊனம்னு தெரிஞ்சும் கருவிலேயே கலைக்காம அந்த குழந்தையை பெத்தெடுத்து அவங்க அம்மா பண்ணது சரியா தப்பான்னு கம்மல சொல்லிட்டு போங்க.